தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனல் சார்பாக எப்போதுமே தொலோபதி பற்றி பேசும்போது என்ட்ரன்ஸில் வீடியோ போட்டுருவோம். அப்படி ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று கையில் கிடச்சிருக்கு, அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. The German Shepherd can run up to 48 kilometers per hour. Faster than the German Shepherd is the Doberman Pinscher, reaching 51 kilometers per hour. Then comes the Whippet at 56 kilometers per hour. The Borzoi, also called the Russian Wolfhound, pushes it further, 58 kilometers per hour. The Dalmatian, famous for running with horses, hits 60 kilometers per hour. The Vizsla tears across the ground at 64 kilometers per hour. The Afghan Hound is just a bit faster, 65 kilometers per hour. The ancient Saluki, bred for chasing gazelles, rockets to 68 kilometers per hour. And finally, the champion of speed, the Greyhound. It can sprint up to 72 kilometers per hour, making it the fastest dog in the world. இவ்வளவு வேகமாக ஓடக்கூடிய தளபதி தான், வேறு யாரும் கிடையாது. சிங்கம், நரி, புலி, சிறுத்தை, காக்கா, கழுகு, எறும்பு, யானை, பாம்பு, எந்த உயிரினம் இருந்தாலும் சரி, தளபதிக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, தொலபதிக்கு பிரச்சனை வந்துட்டு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டும் கூட பார்க்க மாட்டார். அதே மாதிரி ஏர்போர்ட்டும் கூட பார்க்க மாட்டார். தலை தெறிக்க ஓடுவார். எப்படி ஓடுவார்? தலை தெறிக்க ஓடுவார் நம்ம தொலபதி. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். நம்ம பார்த்தீங்களா, அவர் சொல்லும்போது கேமராவில் கை எட்ட மாட்டேங்க பாருங்கள். இவ்வளோ ஹைட்டாக இருப்பார் தெரியுமா? தாவேக்கா கட்சியில் இப்படி இருப்பார், நல்லா ஹைட்டாக இப்படி இருப்பார். பார்த்தாலே தெரியும் அவர் வந்து அப்படி நல்லா இப்படி இருப்பார். தண்டிகை இருப்பார், பெருசாக இருப்பார். நம்ம ஆதவ் அன்கிள் இருக்கார்ல, அந்த ஆதவ் மாமா வந்து அன்கிள்னால் இங்கிலீஷில், தமிழில் மாமா தானே. அந்த ஆதவ் மாமா வந்து ஏன் ஒளிஞ்சார், எதுக்கு ஒளிஞ்சார், ஏன் ஓடி போனார் டெல்லிக்கு என்ற எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படி ஆதவர்கள் வந்து டெல்லியில் இருந்து டெல்லிக்கு முதல்ல போகும்போது ஹலோ அப்படி மாதிரி ஓடி போனார். Sir, what's your opinion, sir? Madras High Court decision, sir. We are working in justice. We are working in justice. Sir, do you think? நாளைக்கு ஈவினிங் இதை பத்தி ஹோம் மினிஸ்டர் கிட்ட நான் பேசுறேன். போன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி, அவர் ஏதோ பிஸியாக ஓடி இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டோம். ரிட்டன் வரும்போது தெளிவாக வந்துட்டார். பேட்டி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டார். உண்மையிலே பாராட்டணுங்க, பாராட்டுங்க, கண்டிப்பாக பாராட்டுங்க. ஏன்னா கட்சி தலைவன் தான் பேட்டி கொடுக்க வக்கு இல்லை. கட்சியில் கூடிய ஒருத்தராக பேட்டியாக கொடுக்குறாங்களா, அந்த துணிவு, அந்த நேர்மை, அந்த தைரியம், அந்த முதுகெலும்பு இருக்குல்ல, அவங்களுக்கு பாராட்டணும்ல. அவங்களை வந்து எப்படி செய்தியாளர் சந்தித்து கருத்தை பேசுறதுக்காச்சு முதுகெலும்பு, ஆண்மை இருக்கலாங்க. அந்த வீரத்தை பாராட்டணுங்க. நம்ம வந்து ஆதவர்த்தனா வந்து உங்க விஜய் லேட்டானே வருவேனா, சொன்ன நேரத்திற்கு விஜய் வராததே அசம்பாவிதத்துக்கு காரணம். உங்க விஜய் தப்பிச்சுதான் ஓடுவேனா. இங்கே டக்குன்னு தளபதி கேட்காதீங்க. வந்து ஏன் தளபதி யோசிக்கிறீங்க? ஏன் அங்கெல்லாம் போகாதீங்க. ஆதவனோட வீரத்தை மட்டும் தான் பேசுகிறேன். நீங்கள் அப்படி தளபதியை நான் குத்தி, அவரை எனக்கு குத்தி காட்ட போகிறேன். அவர் பெரிய ஆளுங்க. அவரே ப்ரெஸ்ஸை கண்டாலே அவருக்கு பிடிக்காதவருக்கு வந்து ஐயையோ கதவை மூடுவார். பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயா எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். தெகிரி குதிச்சு ஓடுவார். அவர் வந்து பேச மாட்டாச்சு. சரி, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நாளையோட 14 நாள், 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வலியோடு இருந்துகிட்டு இருக்கோம். இப்படி ஆதவர்கள் வந்து சோகத்தின் உச்சிக்கே போயிட்டார். 16 நாள் துக்கத்தில் வந்து இருக்கும்போது யாதும் பேச மாட்டோம், பச்சை தண்ணி குதிக்க மாட்டோம், யாதும் மாற்றினாங்க, நாங்கள் சோகத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது நமக்கே கண்ணு கலங்கிடுது. எப்படி தான் இந்த மந்தை இவ்வளோ சோகத்தில் இருக்காது, இவ்வளோ சோகத்தையும்
டெல்லிக்கு போய் என்ன பண்ணிட்டாருன்னா டெல்லியிலே போய் கூடைப்பந்தில் ஆண்டுட்டு சார் சோகத்தை அங்கே போய் கழிச்சிட்டு வந்திருக்காருங்கன்ற சோகம் நமக்குள்ளே ஆழ்ந்துருச்சு ரொம்ப. நம்மளே அந்த கரூரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது சார் நமக்கு மேலே சோகப்படுற அளவுக்கு ஆதோ ஒன்று இருக்காரா அப்படின்னு தளபதிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஆதோ ஒன்று பேசிட்டு போயிட்டாப்புல. ஆனால் பாருங்கள், இவங்க சோகத்தில் இருக்கும்போது 16 நாள் உட்பட்டு வரும்போது 6வது நாளே எங்க தளபதி போனார் திரும்ப லைட் அமைச்சிட்டு பைத்தியக்கார மாணிக்க சைக்கோ மாணிக்க பேசும்போது மூஞ்சியை மாறுது பாருங்கள். எனக்கு அவ்வளோ இதாக இருக்குங்க. எனக்கு வந்து சைக்கோ மாணிக்க ஒரு மெண்டல் மாதிரி. அழைச்சாலும் திரும்பவே மாட்டான், தண்ணிய கேட்டாலும் பிச்சை மாறி போடுவான். தொண்டர்கள் நெருங்காம பவுன்சர வச்சுப்பான், நீரிட்ட வந்தாலும் தூக்கி போட. அங்கே ஒரு 100 பேர் ஒருத்தவங்க ஆடிக்கிட்டு இருக்கான். அதை ரசிக்க மனநிலை எந்த சைக்கோக்கும் வராதுங்க. உண்மையான சைக்கோக்கே வராது. புரியுதா உங்களுக்கு? அவன் எந்திரிச்சு ஆடுவான், இல்லை என்ன பண்ணுவான், திரும்பி ஓடுவான், ஏதாவது ஒன்று பண்ணுவான். அதை ரசிக்கிறான்னா கொடூர மனநிலை இருக்கும் தெரியுமா? ஒரு 100 பேரை சாகும்போது துடிக்க துடிக்க கழுத்து அறுக்கும்போது இந்த எஸ்ஜே சூர்யா அப்படி ரசிப்பார் தெரியுமா? அந்த மனநிலை இருக்கிற சைக்கோவுக்கு தான் அதை லைட் அமைத்தி பார்ப்பான். நான் தளபதி அப்படி தப்பாக சொல்லலைங்க. அந்த அவ்வளவு மோசமான மனநிலை உள்ளவன் தான் பார்ப்பான். தளபதி நல்ல மனுஷன். அவர் வந்து ரொம்ப நல்லவர். பக்கத்தில் ஒருத்த வண்டியில் அடிப்படுவார், எட்டி பார்த்துட்டு நின்றுவார். இங்கே ஒருத்தர் அடிப்படுவார், தளபதி ஏறத்து கூட பார்க்க மாட்டார். அவர் மேலே பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் அப்படியே மேலே கூட்டு போயிங்க, பாடியா இல்லை மைங்க கூட்டு போயிங்க, கண்டு கூட மாட்டாருங்க தளபதி. அழைச்சாலும் திரும்பவே மாட்டான், தண்ணிய கேட்டாலும் பிச்சை மாறி போடுவான். தளபதி ரொம்ப நார்மல் பர்சன். நீங்கள் அதை கண்டுக்கிடாங்க. அப்படி 14 நாள் துக்கத்தில் இருக்கும்போது எங்கள் அண்ணன் ஆதவ சொல்கிறாங்களா, 14 நாள் துக்கத்தில் இருக்கும்போது தான் 6வது நாள் இவர் தளபதி 850 தெரியுமா? அந்த எம வண்டிக்கு எப்படி அந்த எம வண்டிக்கு ஆயுத பூஜை கொண்டாடினாங்க. ப்ரூஃப் இருக்குது, சும்மா பேசலாம். நம்ம ஆயுத பூஜை இந்த 14 நாள் எங்கள் உறவுகள் இறந்துட்டோம், நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம், சோகத்தில் இருக்குன்னு சொல்கிறார்களா நம்ம ஆதவ் அண்ணன் அன்கிள் அண்ணன் மாமா. இந்த அண்ணன் மாமா சொல்கிறார்களா, நல்லா இருக்கலாம். இந்த அண்ணன் மாமா 14 நாள் சோகத்தில் இருக்குன்னு சொல்கிறார்களா, கட்சிக்குன்னு ஒரு கொடி இருக்கலாங்க. உங்கள் கட்சிக்குன்னு அலுவலகம் இருக்கலாங்க. 41 பேர் இறந்தவங்க கட்சிக்காரன் தானே. அது திமுக சதி, செந்தில் பாலாஜியோட திட்டம், சிஎம் நிற்கல உங்களை நெருக்க பார்த்தார், எல்லாம் ஓகே. அவங்களாவது எடுத்துகிட்டு போட்டு இறந்தும் கட்சிக்காரங்க தானே. உன்னை பார்க்கணும் தானே ஊருக்கு வந்துருக்குறாங்க, கரூருக்கு. உன்னை பார்க்க தான் அந்த ஏரியாவுக்கு வந்து நின்னாங்க. இறந்துட்டாங்கல்ல. பச்சை பிள்ளையிலேருந்து பெண்கள்லேருந்து கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துட்டாங்கல்ல. யோசிச்சு பாருங்கள். அந்த கட்சி கொடி கம்பத்தை ஒரு அரை கம்பத்தில் இருக்கு பார்த்தீங்களா? கிடையாது. கிடையாது. ஏன்? கொடூரமான மனநிலை கொண்டவங்க. எப்படி இருக்கும் கொடூரமான மனநிலைனா? ரசிப்பாங்க. அப்படி அதை வந்து ஒருத்தன் மேலே ஏறிக்கிட்டு இருக்கான்னா அதை நம்ம வாயால் சொல்லலாம். ஏய் இறங்கலை அப்படி நம்ம சொல்லலாம். வாயால் சொன்னால் கேட்கல. 2வது விஷயம் நம்ம கருத்தியாக பதிவிடலாம். அவன் மேலே ஏறி கீழே விழணும், நான் பார்த்து ரசிப்பேன், நல்லா இருக்கும். அப்படி எப்படி இருக்குது பாரு. 100 பேர் மேலே ஏறுறான். தளபதி வீடியோ எடுக்காருலாங்க. நீங்கள் பார்க்கிங்களா மதுரையில்? நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்போதும், இதை வந்து விடாமல் சொல்லுவேன். 100 பேர் இப்படி எடுக்கும்போது 100 பேர் அந்த லைட் லேம்பில் நிற்கிறான் அந்த போஸ்ட்டில். விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கிறதுலேருந்து மேலே இருக்க வரைக்கும் மொத்தமாக மேலே போயிடுவாங்க. வீடியோ எடுத்து அது ஒரு வீடியோன்னு சொல்லி
வீடியோ இணையதளத்தை பதிவிட்டு அந்த வீடியோக்கு லைக் வாங்கியிருக்காரு பாருங்க. அப்போ அது எவ்வளோ கொடூரமானதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து தளபதி அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ளவர். இப்போ கரூருக்குள்ளே போக முடியாது, லைட்டாக டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 5 நாள் கழித்து போவாங்க, 3 நாள் கழித்து போவாங்க, பார்த்தா கடைசி 16 நாள் போல் பழியை போட்டாங்க. இப்போ அந்த கட்சி மாவட்ட செயலர் யாரே ஒருத்தர் உள்ள தூக்கி விட்டு இந்த மதியழகன் ஒருத்தர் உள்ள தூக்கி போட்டாங்கல்ல, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. பரிமசங்க மதியழகன் தான், அவர் தான் மாவட்ட செயலர். புஷியானந்து ஓடி போனார்ல அந்த மணிக்கு அங்கே ஒரு மாவட்ட செயலரை உள்ள லேசாக அனுப்பி விட்டு பக்கத்தில் இருந்து போய் பார்த்துட்டு அடிக்கடி வாங்குறேன் பார்த்து அவங்க அனுப்பி விட்டாங்க. வீடியோ கால் ஃபோன் பண்ணி பேசுறது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க, வீடியோ கால் பேசும்போது யாருக்கும் தெரியக்கூடாதுங்க, ரகசியமாக பேசியிருக்காரு, யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இவன் மோசமான மனநிலை பாருங்க. கட்சிக்காரன் வீடியோ எடுத்து போடுறான், அவர் பேசுகிறத அப்படியே வீடியோ எடுத்து அப்படி போடுறாங்க. எவ்வளோ கேவலமான மனநிலை இதெல்லாம் வந்து. இந்த 14 நாள் துக்கத்துக்குள்ளே இதெல்லாம் வராதா? நீ பேசிட்ட ஊடகத்தில் உன் சார்பாக அந்த மக்களை பதிவு பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு. நீ என்ன மானாக்க வீடியோ எடுத்து நீ பதிவிடுற இணையதளத்தில் வந்து? அப்போ நீ இதை ரசிக்கல, நீ வந்து உனக்கு விரும்புறீங்களா? 41 பேர் இறந்துருக்குறாங்க, தமிழ்நாடு முழுக்கும் கட்சி இருக்குது, சிஎம் ஆகுன்னு ஆசைப்பட்றீங்க. அப்போ தமிழ்நாடு முழுக்க கட்சி இருக்கும், கிளைகள் இருக்கும். தமிழ்நாடு முழுக்க இந்த துக்க அனுசரித்து எல்லா வரக்கூடிய நிகழ்வுகளில் ஏதாவது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எதுவும் கிடையாது, எதுவுமே பண்ணலை. இதை வச்சு அரசியல் தேடுறாங்க. எங்களை அமுக்க பார்க்குறாங்க, எங்களை பிதுக்க பார்க்குறாங்க, எங்களை அடக்க பார்க்குறாங்க, எங்களை ஒடுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி அரசியல் தேடுறாங்க தற்கூரியை தவிர உண்மையான நீதி வேணும் நியாயம் வேணும் பேசலை. அது 41 வீடியோக்கள் தான். 41 காலில் ஒரு தளபதி எப்படிங்க பேச முடியும் ஒரே நாளில்? முடியுமா? ஒவ்வொரு வாரமாக தான் பண்ணுவார். அவருக்கு டைம் எடுக்கும், எல்லாத்துக்கும் டைம் வேணும்ல. எடுத்த உடனே வீடியோ கால் பேச முடியுமாங்க? எடுத்த உடனே பண்ணிட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசுவார், லேட்டாக தான் பேசுவார். ஒரே நாள் 41 பட்ட பேசணும்னு கணக்காக இருக்குது. ஏன்னா இன்னும் ஆயுசா முடிச்சுட்டு தளபதிக்கு இன்னும் கிடக்கு, இன்னும் 50 வருஷம் இருப்பார். பாரு பேசிட்டு போகிறார். 50 வருஷம் வரைக்கும் இன்றைக்கெலாம் பேசுவார். இது வரைக்கும் 35 குடும்பத்தை சந்தித்து பேசியிருக்கோம். தலைவர் அவர்களும் வீடியோ காலில் ஆறுதல் தெரிவித்தார். விரைவில் சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்காருங்க. உடனே பேசணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே. தளபதி பொறுமையாக தான் இருப்பார். எப்படின்னா அவருக்கு லேட்டாக இருக்கும், அவர் வேற பெயின்ஃபுல்லாக இருப்பார். சேர்த்து தலைவன் நினைச்ச உள்ள போதாதுன்னு அவங்களையும் பெரியேத்தி பார்க்கிறேன். வண்டியில வரானே பண்ணாரு நீதானே, சின்ன ஹிட்லர் போல சிரிச்சிருக்கானே, மக்களோட உயிரத்தான் கண்டுக்காம இருக்கானே, ரூல்ஸ் போட்டா மதிக்காம இருக்கானே. ஃபுல்லு தேவைப்பட்டிருக்கும், பெயின் ஃபுல் தேவைப்பட்டிருக்கும். ரூமுக்கு போயிருப்பார், பணியூருக்கு போயிருப்பார். அங்கே போய்ட்டு தான் அவருக்கு தூக்கம் வரும். அந்த பெட்டில் தூங்கினா அவருக்கு தூக்கம் வரும், எங்கேயும் தூங்க முடியாது அவரால். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அவருக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த பிரச்சனையும் தாண்டி பாருங்கள், கரூருக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாரு, நாகப்பட்டினத்துக்கு போகிறாரு, திருச்சிக்கு வராரு. கஷ்டம் தானே தளபதியோடைய வாழ்க்கையை நினைக்கும் போது. தொண்டர்கள் வழியே தெரியாத தலைவர் இல்லாத ஒருவர் தமிழ்நாடே பைந்து போகும் விஜய் வண்டி வந்த போது உங்க விஜய் முட்டு கொடுக்க ஒரு நிறுவனம் வச்சு தளபதிக்கு முட்டு கொடுக்க சில பேர் இருக்கிற வரைக்கும் அரக்கன் திருந்துவான்னு நினைக்கிறீங்க? திருந்த மாட்டார். முட்டு கொடுக்க ஆதவ மாணிக்க இவ்வளோ பெரிய ஆள் இருக்கும்போது தளபதிக்கு என்னங்க கவலை? துட்டுக்கு துட்டு, முட்டுக்கு முட்டு, துட்டுக்கு துட்டு, அவ்வளோதான் தளபதிக்கு. தளபதி ரூட்டு கிளியர், தெளிவாக போய்கிட்டு இருக்காரு. அதனால் தளபதிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பாதிக்கப்பட்டது நம்ம தான், நம்ம மக்கள் தான்.
இவரால் பாதிக்கப்பட போகிறது நம்ம தான். ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனையும் எதை பற்றி இங்கே கவலை கிடையாது. ஜாலியாக சுற்றிட்டு இருப்பார். கரூருக்கு வருவார், மாப்பிள்ளை மணிக்க திரும்ப சென்னைக்கு போயிடுவார். அவ்வளோதான். பார்க்கும்போது அது உண்மையாக இருங்க, நடிக்காதீங்க. சினிமாவில் தான் நடிக்க தெரியல, கேவலமாக இருந்துச்சு. அரசியல் நடிக்கிறது அதை விட கேவலமாக இருக்குது. இங்கேயாவது உண்மையாக இருங்க. நன்றி.